ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான வாழைக்காய் பொரியல் தாங்க. என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது எங்கள் பக்கத்து வீட்டு தோட்டம் இல்லைங்க, ஒரு மரம் வச்சுருக்காங்க. நானே போய் பறிச்சுட்டு வந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை தோல் சீவிட்டு இப்படி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் சாப்பிடும்போது கடிப்பட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு பிஞ்ச் சோம்பு, அது கூடவே 3 தட்டி வச்ச பூண்டு பல் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் அது கூட சேர்த்து நல்லா பெரட்டுன்னு பெரட்டி வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்து வந்தாச்சு. இந்த டைமில் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. வாழைக்காய்க்கு பெருங்காயப்பொடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போது வாழைக்காய்க்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்த்து மிளகாய் பொடி வாழைக்காயில் படுற அளவுக்கு நல்லா பரட்டுன்னு பரட்டிக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசலாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போது நான் வாழைக்காய் வறுவல் பண்ணும்போது பெப்பர் சேர்த்துப்பேங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுட்ரு தாங்க. வாழைக்காய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே அடுப்பிலே விட்டுடுங்க. ஃபைனல் டச்சாக துருவின தேங்காயை சேர்த்து நல்லா பரட்டுன்னு பரட்டிக்கோங்க. உண்மையிலே வாழைக்காய் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை அது கூட சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நம்மளோட பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் ரெடி. அப்புறம் என்னங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.